தமிழ் பேரினத்தினுடைய ஒரு பெருமைமிகு அரசியல் அடையாளமாகவும் சமூக நீதி போராளியாகவும் சிறந்த கல்வியாளரும் சீர்திருத்தவாதியுமாக இருந்த எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தில் இருக்கிற இழிவு கொடுமைகளை சகித்து கொள்ள முடியாது பௌத்த மதத்தை ஏற்க பல லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு சென்றபோது நாம் இந்துக்களே இல்லையே, பிறகு எதற்கு இந்த மத மாற்றம் அவசியமா என்று கேள்வி எழுப்பிய பெருந்தகை தாத்தாவுடைய கேள்வியில் இருக்கிற உண்மையை இன்னைக்கு புரிய முடியும். இன்னைக்கு புத்திஸ்ட் ஆல்சோ இந்து என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்றும் பயனற்று போனது. அதனால அது எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகளுக்கு போதித்த புரட்சியாளர். அதே கருத்தைத்தான் அண்ணல் அம்பேத்கர் பின்னாடி அதே கருத்தைத்தான் அவரும் மறுமொழி செய்கிறார். உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அதையே நீ ஆயுதமாக ஆக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்வதும் அதே கருத்து தான். எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறையோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஆற்றலாக மாறி நிற்பது அவசியமாகிறது என்று உலக பிற அறிஞர்களெல்லாம் போதித்ததும் இந்த கருத்துக்களைத்தான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் அடையாளம் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அந்த ஆளுமையை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்து கடந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே திரும்ப திரும்ப நாங்கள் தாத்தாவுடைய நினைவை போற்றி அவருடைய கோட்பாடுகளை இந்த தலைமுறை பிள்ளைகளின் சிந்தனைக்குள் விதைத்து வருகிறோம். அவர் நினைவு போற்றுகிற அதே நேரத்தில் அவர் என்ன நோக்கத்திற்காக இறுதி வரை நின்று உழைத்தாரோ, என்ன வலியை தாங்கி இந்த நிலத்தில் இந்த மக்களின் வீழ்த்தப்பட்ட மக்களின் எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றினாரோ, அந்த கடமையை உணர்ந்து பொறுப்புணர்வோடு பணியாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதின் மூலமாக எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அவருடைய பேர பிள்ளைகள் பெருமைமிக்க எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். யாரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அடுத்த 100வது ஆண்டுலேயே திமுக ஆட்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த 100 ஆண்டுகளுக்கு திமுக தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு. 100 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாடு இருக்குமா? வச்சிருக்கீங்களா? மாநில தன்னாட்சிங்கிறது வெற்று வார்த்தையை தவிர இந்த 75 ஆண்டுகளை நீங்க காப்பாற்றி வச்சது சொல்லுங்க. மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு, மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய அரசே மதுவை ஒழின்றீங்க. திறந்தவேன் மதுக்கடையை திறந்தது யாரு? மாநில அரசா, இந்திய ஒன்றிய அரசா? மதுக்கடையை திறந்த நீ அப்புறம் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டியா? அவன் வந்து தான் பூட்டணுமா? இப்படி எப்படி கதை இது? திடீர்னு காவல்துறை மேல நம்பிக்கை வர மாட்டேது, சிபிசிடி விசாரணைங்கிறியா? அப்ப திருப்பி சிபிஐங்கிறீங்க. நீ தானே மாநில சுயாட்சி பேசுன, மாநில தன்னாட்சி, அப்புறம் சிபி விசாரணை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இல்லை, அதுக்கு வலிமை இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லையா? அந்த உரிமையை கூட வச்சுக்கிற மாட்டீங்களா? அதை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு தம்பி சொல்லுங்க? கொடுக்குற உரிமை இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? கொடுக்குற உரிமை இருக்கு. 10.5 அந்த வன்னியர்களுக்கு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யாரு? மாநில அரசு. கொடுக்குற உரிமை இருக்கு. கொடுக்குற உரிமையை பெற்றுக்க நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற உரிமையை பெறலையா? இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை, ஒரே வசனம், அதே மூஞ்சி. ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்க, ஒண்ணு திரைக்கதையை மாத்துங்க. அவர் சொல்லும்போது திராவிட இயக்கம் தான் வந்து மத்திய அரசு எதிரான அழுத்தமான குரல் கொடுத்தது. எங்க நான் ஒவ்வொன்னா கேட்பேன், பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்களா? இந்தி திணிச்சது யாரு? இந்திய திணிச்சது யாரு?
இந்திய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் ஆட்சி. எதிர்த்து போராடினது நீங்க இல்ல, மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள். நீங்க பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்க. இந்தியை திணிச்சவனோடவே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு? மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்குனது யாரு? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு? எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் தூக்கிட்டு போனது யாரு? மொத்த வரியும் வாரி சூச்சி எடுத்துட்டு போனது யாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை நீங்க பத்தி வச்சிருக்க? நீ மின் உற்பத்தி விநியோகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? அவங்களும் மாநில சுயாட்சி தானே பேசுறாங்க. சரி, கையெழுத்து போட்டாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க போய் போராடி வாங்க வேண்டியது. 39 உறுப்பினர் கொண்டு போய் நீங்க இப்ப 40 வச்சிருக்கீங்கல்ல. உறுப்பினர்களா பூ முட்டைய அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றதுக்கு. அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? தொடர்ச்சியா மீனவனை கடத்தி கொண்டு போறான், அவங்க சிறை பிடிக்கிறான், படகை பறிக்கிறான், மொட்டை அடிச்சு விடுறான். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பெருமை வேற கிடக்கு. 75 ஆண்டு முற்பெரும் விழா என்னது? உங்களுக்கு உரங்களும் கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு திண்டாட்டத்தை தவிர வேற என்ன இருக்கு? 2009 யார்கிட்டயுமே இறங்கி வர சீமான் தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சா பரிசீலிப்பா பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க, அப்படி எங்க பார்த்துருக்கு? நான் யார் கூட்டணிக்கு அழைச்சு காத்து இருக்கிறவன் இல்லைங்க. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? தப்புன்னு அப்படி சொல்லாதீங்க. என் கொள்கையை ஏற்று இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு? அவர்களே. எனக்கு தலைவன் யாரு? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, எனக்கு பாதை, பயணம், இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. புரியுதா? இது என்னுடைய கோட்பாடு கிடையாது. பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு. நாங்கள் ஒரு லட்சியவாதிகள். நாங்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்கிற லட்சியவாதிகள், வெறும் அரசியல்வாதிகள் இல்லை. எனக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், மருத்துவம் எப்படி இருக்கணும், வேளாண்மை எப்படி கட்டமைக்கணும், நீர்வளத்தை எப்படி பெருக்கணும், இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில உற்பத்தி செய்து சூழலுக்கு கேடு இல்லாத மின் உற்பத்தியை செய்து கொடுக்கணும். அப்படி இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி இருக்கணும், வறுமை பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும் ஒரு கனவு இருக்கு. இந்த பூமி தாயை நான் பச்சை பருவையால போத்தணும்னு நினைக்கிறேன். அது நீ அப்படி இல்லையா? புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறிடுச்சு. மாத்தினியா மாறிச்சா? கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? இருங்க. அப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா? எந்திரிச்சு போவாரா? கூட்டணியில் இருக்கிறவரு அதெல்லாம் யோசிக்கணும்ல. தம்பி இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலை பார்த்து போக வேண்டியதான். அம்பேத்கருக்கு மாலை போட்டு தொடங்கியிருக்காரு. அதே போல பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு. அதே போல விநாயகத்துக்கு வாழ்த்து கூறல, ஓணத்துக்கு வாழ்த்து கூறியிருக்காரு. இவரும் திமுக மாடல் எடுக்கிறாரு, திராவிட கொள்கையில அப்படின்னு சொல்றாங்க. யாரும் பாருங்க, யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்துலாம் இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு உடன் பிறந்த சகோதரர், நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்பார்க்கல. நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல, என் குடும்பம் எங்க இருந்தேன்னா இந்திய அரசியல்ல, காங்கிரஸ் அரசியல்ல. என்னை கொண்டாந்து நிறுத்துறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது யாரும் வருவாருன்னு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்து கொண்டு நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை, அவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்லை, நானே வருவேன் யாரும் காத்திருக்கல. அதனால தம்பி அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை பேசாம அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்றாரு. அவருக்காக நீங்க மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்லை. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்க எதுக்கு இதை போடுறாங்க. அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும். ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா, வரவேற்கணும். அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்க தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும். தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும். தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை. எங்க அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சிருப்பாங்க கிண்டியில். நான் அங்கிருந்து அங்கே போடுவேன், இன்னைக்கு இங்கே போடுறேன். நீங்க அதையும் பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுபாண்டியரை போற்றணும், அழகுமுத்து கோணை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும். தமிழ் அடையாளங்களையும் போற்றணும்.
புரியுதா? நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம், எங்களுடைய பெருமைமிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனால் தலைவர்களாக எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கணும். கொஞ்சம் இருங்க, ஒன்னொன்னு பல கட்சி தலைவர்கள் திராவிட சித்தாந்தத்திலிருந்து தமிழகம் மாறணும் அப்படின்னு போராடுறீங்க. நீங்க சரி, பிஜேபி அவங்க தான் சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஒருவேளை விஜய் அரசியல் சொல்லும்போது திராவிட சித்தாந்தத்தோடு வந்தார் அப்படின்னாங்க, ஒரு அரசியல்ல தூய்மையாக நினைக்கிறீங்க. நீங்க யூகத்திலே கேட்க வந்தாருன்னா பொண்ணு என் தம்பி வந்து சொல்லட்டும், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கேன். உங்களுக்கு நீங்க வியப்பா இருக்கு, இந்த நாடே ஏன் நாடு, இந்திய நாடே பாரத நாடே பைந்தமிழன் இந்திய நாடே ஏன் நாடு, இதை நான் சொன்னா கூட நீங்க வெறுக்கலாம். ஆனால் அம்பேத்கரே சொல்றார், இந்த நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான். இன்னும் பல பேர் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள்ன்றான். அப்ப இந்த நாடு தமிழ்நாடு, இங்கு வாழுகிற மக்களினுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவருடைய பாட்டு, இசை, கூத்து, நடனம், இது அவன் வந்த பெண்ணிய உரிமை, அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, இதெல்லாம் இருக்குல்ல. தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வள பாதுகாப்பு, கடல் வளம், காட்டு வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த தேசம் தமிழ் தேசம், இங்க இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதானே இருந்திருக்கணும். நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர்ற, இல்லாத திராவிடத்தை பிடிச்சிட்டு வர்ற. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க முதல்வர் அவர்கள், அமெரிக்காவில் போய் திராவிடம் பேசலையே. திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியின் வார்த்தையை பதிவு பண்ணல, ஏன் பதிவு பண்ணல சொல்லுங்க? தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கும்போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றிணைக்கிற வலிமை தமிழுக்குத்தான் உண்டு என்று ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது? தமிழர்களை எல்லாம் ஒட்டுமொத்தம் ஏன் திராவிடர்களை, திரண்டு இருக்க திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு ஏன் சொல்ல முடியல? அப்போ இல்ல, திராவிட அவன் மொழியது, அவன் நிலப்பரப்புது. சொல்லுங்க, எது எது உன் மொழி, எது உன் நிலப்பரப்பது? இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2500 ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரிகத்தை நீ தோண்டி எடுக்கிற கீழடியில, அது என்னுடைய நாகரிகம். ஆனா நீ வந்து இந்திய பண்பாடுங்கிற, திராவிட நாகரிகங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால. அவ்வளவு பயம் இருக்குல்ல. எனது தமிழர் நாகரிகம் சொன்னா தமிழர் நிமிர்வான், என்னுடைய தொன்மம் வெளிப்படும். எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறத தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரிய இதே மாதிரி பேசல? ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல, சமூக நீதி, விளிம்புநிலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா? அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல? சொல்லுங்க, அந்த வழி யாரா சுமந்திருக்கலாம்? அவர் அளவுக்கு 400 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தன் தான்டா பாரு, என் பூரார் ஐயன்டா. எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான், எனக்கு விளையாடணும்னு பேராசையா இருக்கும், அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஓரமா ஒரு ஓரத்தில் நின்று பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள போய் பாருங்க எல்லாரும், அப்ப தெரியும் அந்த வழியை. அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி இன்னொரு தலைமுறைக்கு அதுல இருந்து மீட்கணும், காக்கணும்ங்கிற எண்ணமே வரல. பெரியாருக்கு மாலை போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா? அதிலே விளிம்புநிலை மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா? என்ன அப்ப அப்படி வந்துருதா? இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா? எடுபடுதா இல்லையா? செயல்தாலும் தனம் பெரியார் பெரியார்னு பேசிட்டு தான் இருந்தாங்களா? வழிகாட்டின்னு இன்னைக்கும் சொல்றேன், வழிகாட்டி பெரியாரை. இங்க பாருங்க, பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கல. இது எங்க கோட்பாடு. பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும் நீங்க? சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டை பாட்டுல பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா? என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான், பெண்ணுன்னா சான்சி ராணி தான். எங்க பாட்டி வேலுநாச்சியார் என்ன பண்ணா? அடுக்கு பானைல சட்டி பானை விளக்கிட்டு இருந்தாலா? எங்க பாட்டம் பாட்டுலாம் வழக்கமா குச்சி வச்சு ஒட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தானா? வாழு வேலு வச்சு நாங்க வீர போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற, 8 மாசம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற, வரலாற்றுல வல்லபாய் பட்டையில வைக்கிற என் பாட்டன் வாவுசி வைக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்றீங்க. நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல. சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அது தாண்டி தத்துவம் சொல்லு.
பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு, அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு. யாரு பாடல? எங்கல்ல எவன் போறாள்ல? அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும், ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா? சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை கட்டவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நான் இல்ல, தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின? சாதிய குறியீடா நிறுத்தின? வைத்தியநாதையர் கோயிலுடைய போராட்டம் இருக்கும்போது எல்லா பயிலும் எதிர்த்தீங்க. ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்கம் எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் தான். வரலாறு இருக்குல்ல? பொய் பேசுறேனா? உழைக்கிற கை உயர்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு 2 கரமும் இணைத்தே வணங்குகிறோம். அதனால எல்லாம் சமம்ங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேணும்னு பேசுனது அவர் தான். நீ எங்களை கொண்டு சாதி சிம்முளுக்குள்ள அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமை ஏற்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? டே நான் கடல்ற என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடைக்க பாக்குறான்னு பேசினவர் அவர் தான். இதுவே முடியல. நீங்க சொல்லுங்க உங்க மதுவை ஒழிப்போம். இப்போ இலங்கையில ஈழத்துல எங்களை பெரும்போர் நடத்தி எங்க இனத்தை அழிச்சு ஒழிச்சிட்டான். ஐநா என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துச்சு? இலங்கையை விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கல, இலங்கையை விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கலாம்ங்குது. எப்படிப்பட்ட தீர்ப்பு? எவன் கொலகாரனோ நீயே விசாரிச்சு ஒரு தண்டனை கொடுத்துக்கப்பா, ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கப்பா. இந்த பஞ்சாயத்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கா? இல்ல இல்ல, அந்த பஞ்சாயத்து தான் இது. யாரு யாரு திருடங்கையில சாவியை கொடுத்தா அப்படி இருக்கும்? ஏப்ப காய்ச்சி விற்கிற ஆலை முதலாளிகளை கூட அதுக்கு சரியான ஆள் ஐயா ஜெகத்ரட்சன், எங்க ஐயா டிஆர் பாலன் தான். 2 பேரும் போய் பங்கேற்றா சரியாரு மது ஒழிப்பை பத்தி பேச. போய் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? மதுவை ஒழிக்கணும்னு பேசுவீங்களா? அது எங்க அண்ணன் தான் கேட்கணும். அது பாருங்க, அது நீங்க என்னை பத்தி கேட்டீங்க, பொதுவான செய்தியை கேட்டீங்க. சரி, அது எங்க அண்ணனை பத்தி, எங்க அண்ணன் புதுசா நேத்து கட்சி ஆரம்பிச்சிருலையே, எங்களுக்கெல்லாம் அரசியல் குரு. உங்களுக்கு புரியுதா? நான் நிற்கும் போது என் தம்பி என் பிள்ளை எல்லாம் கை கட்டி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்களா, இது மாதிரி எங்க அண்ணன் பேசும்போது நான் நின்னவன். அதனால நீங்க என்கிட்ட இதில் அவ்வளவு கேட்கக்கூடாது, அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவரு நல்லா பேச வரும். அதாவது இல்ல 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 இல்ல, நீங்க இப்படிதான் பாக்கணும். எங்க அண்ணனுடைய கருத்துன்னு விடுங்க, தம்பி அவருடைய தம்பி என்னோட கருத்துன்னு வைங்க. கூட்ட ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுறேன். நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. ஏன் ஓட்டை வாங்கிடுவ? விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை, மதிமுக ஓட்டை வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்கை வாங்கிடுவ. எல்லாரும் வாக்களை வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் சனாதனம், கொடிய சனாதனம் இதுதான். இதுதான் எல்லாருடைய வாக்கை, எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நான் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருப்பேன், நான் நினைக்கிறதா ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறதா கொடிய சனாதனம். இதை விட எங்க சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டில் தான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கள ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டில். நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்க அப்பா இருந்தாரு, அவங்க நீங்க வந்தீங்க, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க மகா வர்றான். இதுல பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு விருது அவருக்குலாம். இது ஒரு புதுசு இல்லை, கொஞ்சம் தாமதமா வருது. புலி வருதுங்கிற கதை தான். வருது, அவர் தான் வர்றாரு, இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. விட்டு தொலைங்க. வந்தவன இனி என்ன பண்ணும்? இந்த ஆசிரியர்கள் 40,000 பேர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்காங்க, அவனுக்கு வேலை வந்துடும். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை நிறுத்துருவாங்க, தனியார் கொடுக்கறது நின்றும், எல்லாமே ஒரு நொடியில மாறிட போகுது. இன்னொரு நாள் கார் ரேஸ் விடுவாரு. அப்படித்தான் தம்பி, நாங்க வயிறை நிறைக்க போராடுறவங்க, நீங்க வயிறை குறைக்க போராடுறீங்க.
எங்கள் அண்ணன் தமிழரசன் சொல்கிறது, டே இந்த பணக்காரங்க, இந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகள் எல்லாம் பானை இருக்குல்ல, பானை ஒன்று தான் தம்பி, பானை ஒன்று தான். ஆனால் உங்கள் வயிறுலாம் பானையின் வெளித்தோற்றம் போல உப்பி பிதுங்கிட்டு இருக்கு. உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், ஆலை தொழிலாளர்கள், பாட்டாளி வர்க்கம், எங்களுடைய வயிறு பானையின் உள்பக்கம் மாதிரி ஒட்டி இருக்கு. பானை ஒன்று தான். அது மாதிரி தான் நாங்கள். தம்பி உதயநிதி பசி பார்த்துருக்காரா? மாற்று உடை இல்லாமல் ஒரே உடை ஒரு வாரம் போட்டு பள்ளிக்கூடம் போயிருக்காரா? நாங்கள் போயிருக்கோம்ல. பயிற்சி கிடந்திருக்கீங்களா? சொல்லுங்க, பயிற்சி கிடந்திருக்கீங்களா? வெறும் கூழை குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கூழ் எப்படி இருக்குன்னா பார்த்துருக்கீங்களா? பழைய சோறு சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் இன்னைக்கு ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறான், எல்லா பேரும் சாப்பிட்றீங்க, அது வேற. நீங்கள் திருப்பி கொளுத்த பணக்கார விளையாட்டு. இப்போ கார் ஓட்டுறது புதுக்கோட்டையிலேருந்து போய் ஓட்டின ஒருத்தன் சொல்லு. ஓட விடு, எங்க அக்கா ஓட விடு, என் தங்கச்சி ஓட விடு. நீ இன்னைக்கு மாற்றுத்திறனாளி தான் இவ்வளவு பெரிய நாட்டின் மானத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அவனாவது 45 தங்க பதக்கத்தை வென்று வரான். நீ ஒழுங்கா இருக்கிற வெங்கல பதக்கத்துக்கு வெள்ளிக்கு சிரிச்சுக்கிட்டு வரான். பிரபாகரன் இருக்கும் பொழுதும் சரி, அவர் மறைவுக்கு பிறகும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு படத்தை முன்னிலைப்படுத்தி போட்டுட்டு வந்தாங்க. நாட்டுல எல்லாத்தையும் அந்த எல்லா அரசியல் கட்சிகள், மதிமுக உட்பட, ஏன் விடுதலை சிறுத்தைகள் உட்பட அந்த படத்தை பிரபாகரன் படத்துல எடுத்தாங்க. நீங்க தொடர்ந்து இந்த தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு கொண்டு வந்தீங்க. இந்த அரசியல் கட்சிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை வந்து மறைத்தது எதனால? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த கட்சிகளுக்கு அவங்க தலைவர், எங்கள் கட்சிக்கு எங்க அண்ணனே தலைவர். எங்க அண்ணன் வந்து அவர் ஆயுதம் மிச்சம் வச்சதை அவர் பிள்ளைகள் நாங்கள் அரசியலால் வென்று முடிக்கணும்னு நினைக்கணும். கையறு நிலையில் விடப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் நாங்கள் உணர்ந்ததுனால உலகத் தமிழ் பேரின மக்கள் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் பெருங்குடையாக மாறி அடக்கி ஒடிக்கப்பட்ட, ஏன்னா உலகத்தின் பெருமை மிக்க ஒரு இனம், எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் மறிக்க முடியாது. எங்க தாத்தா காகிதம் இல்லத்து இந்தியாவின் ஆட்சி மொழி எதுவாக வர வேணும்னு பேசும்போது ஒரு மூத்த மொழி, தொன்மையான மொழி தான் வரணுங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் பேசுறாரு எழுந்து, இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி ஆட்சி மொழியாக வரணும்னா அது தமிழ் தான் வர வேண்டும். தமிழ் தான் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு பேசுறாரு. அப்போ அவ்வளோ பெரிய மூத்த இனம் நாங்கள் இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிறோம்னா காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த சூழல்ல அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய ஒரு இனம் வந்து என்னைக்கு முழுமையான விடுதலை அடையும்னா அது என்னைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை கனவோடு களத்தில் தன் உயிரையே ஆயுதமையாந்தி நின்ற ஒரே வீரன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். இந்த இனத்தில் கருத்தியல் நிறைய இருந்துச்சு. எடடா படையை கடடான்னு ஏதோ பேசுனா, கொலைவாளின எடடா கொடியோர் செயல் அறவேன்னா, நல்லாண்மை என்பதுக்கு ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மைக்கு குலன்னு வள்ளுவ பெருமானா பாடினான். எல்லாம் பாடி வச்சான், என் பாட்டையும் பாட்டையும் எல்லாம் சுத்தம் சுதந்திரம்னு எழுதுனான். இறங்கி கூட்ட யாரும் இல்லை. இறங்கி கூட்டின ஒரே புரட்சியால எங்கள் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். என் பாட்டையும் படையை நடத்தினா, உலகத்தில் பெரிய வல்லரசு நிறுவனம் கொடியேற்றல எங்களை குடியேற்றிட்டு வந்தா எங்களை குடியேற்றாமட்டான். இன்னைக்கு தெருக்கோடியில் அவன் பிள்ளை நிற்கிறான், ராஜராஜ சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும். அந்த அவங்களுக்கு இல்லாத கனவு எந்த இனத்தில் இருந்ததுன்னா அது எங்கள் அண்ணனுக்கு இருந்தது. அதனால நாங்கள் எங்கள் தலைவரை ஏற்போம். அதை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு காட்டினது இருக்கு. அவர் ஆயுதம் மிச்சம் வச்சதை அறிவாயுதம் ஏந்திரம், அவர் களத்தில் கருவி ஏந்தி நின்னார், நாங்கள் கருத்திய புரட்சி ஏந்தி நிற்கிறோம். இவ்வளவுதான். அதனால அவர் வைக்கல இவர் வைக்கலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் வைக்கிறோம். ஏன் சீமான் அவர் எல்லாம் கேட்பாங்க, என்ன உங்கள் ஐயா தானே அப்துல் கலாம், அவர் மீனவர்களுக்காக போறாருல, நீங்கள் தான் பேசுறீங்கன்னு. என்னை போய் சீமான் நீ அவரை மாதிரி அணுகுண்டு தயாரின்னு சொல்லக்கூடாது, அவரை கூட்டி வந்து மீனவருக்கு போறாருன்னு சொல்லக்கூடாது. ஐயா போறாருல, பேரன் போறாருன்னு விடுங்க, அவங்க வைக்கல, நான் வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுல எதுக்கு போய் கேள்வி? கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. திருச்சியில் சர்வாதிகாரி போடுறாரு. இப்போ நீங்க பேசுறது கூட கடந்த 2 ஆண்டுகளாக வந்து ஈழத்தமிழர் சட்டத்தை பெருசாக பேசுறேன்னு சொல்றாங்க. கட்சியை விட்டு நீக்கிறவங்க கொடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்றாங்க. இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நீக்கிட்டே இருக்காரு, ஒரு சர்வாதிகார தன்மையோட செயல்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜாபரும் சரி, அப்புறம் 2 பேருமே. இப்போ அவங்கெல்லாம் நீக்க கடிதம் போயிருக்கா, அவங்களா போறாங்க, அதை போய் பேசிட்டு இருக்க முடியாது. குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க, பயணிச்சு. அது குற்றச்சாட்டு தானே, அது குற்றம் இல்லை. நீங்கள் மரத்துலேருந்து பட்டு விழுகிற இலை இருக்குல்ல, சலன்னு சத்தம் போட்டு தான் கீழே விழும், அதை போய் கவனிக்க முடியாது. அந்த இலை விழுந்தா தான் இன்னொரு இலை துளி இருக்கும். அதை போய் பேசிட்டு இருக்காதீங்க, அதை விடுங்க. அவர் வந்து தொடக்க நிலையில் ஒரு 6-7 மாதம் எங்கள் கூட தொடர்ந்து பயணித்தார். அப்போ அவருக்கு எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அவர்
நான் வந்து அந்த ராமேஸ்வரத்தில் பேசிட்டு கட்டாய கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க போது எங்கள் அண்ணன் குளத்தூர் மணியை சொல்லி அனுப்பி அவர் வந்தார். அப்போ முத்துக்குமார்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு பார்க்கணும். நான் ஒரு விடுதியில் தங்கி கையெழுத்திட்டு இருந்தேன். அப்புறம் சந்தித்தோம் அதுக்கப்புறம் அந்த நெருக்கடியில் எனக்கு எல்லாம் போர் முற்று பெற்ற பிறகு நாங்கள் அரசியல் இயக்கமாக மாறுவதை தவிர வழி இல்லைன்னு சூழல் வந்தபோது எங்களோட தோழிக்கு துணையாக நின்று இது பண்ணார். அவருடைய அனுபவம் இருந்தது. அவங்க பாதை வேறையாக இருந்தது. எங்களுடைய பாதை துவக்கில்லை, வாக்கு. களப்பயிற்சினா எப்படி? ஆயுதம் இந்தியா அது இல்லை. அதிலிருந்து அந்த அந்த விடுதலை போராட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் வந்து அந்த அரசியல் வந்து இந்த ஜனநாயக இந்த மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் எடுபடல. அதுக்கு பெரிய சான்று எங்கள் தாத்தா கலிய பெருமாளும் எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசனும். அப்போ ஆமாம், அதுதான் நான் தாத்தான்னு சொல்கிறேன். அவங்க 2 பேரும் அது வந்து அவர் தாத்தாவே எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு மக்கள் துணையோடு மரணத்தை வென்றவன். அதில் வந்து கடைசி பத்தியில் அவர் எழுதியிருக்கிறாரு, மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது. அவராக கூப்பிட்டு இதை படிச்சு வச்சுக்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அந்த அவர் தாத்தா கடைசியாக சொன்னதை பேரங்க நாங்கள் பிடிச்சிக்கிட்டு பயணிக்கிறோம். எங்கள் அண்ணனே ஆயுதமேந்தி தான் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட தேசியனத்திற்கு உரிமையை மீட்க முடியும். மாசத்துங்க தான் சொல்றாரு. அது மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இல்லை, 2 ஒன்று தான். அதை கற்றுணர்ந்த எங்கள் தலைவர் வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் நம்ம இனத்தை விடுவிக்க முடியும்னு முழுமையாக நம்பின அவரே தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒன்று அரசியல் பேரியக்கத்தை கட்டமைச்சு 22 நாடாளுமன்ற உறுப்பினரை வென்று இலங்கை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புனாரு. ஏன் அனுப்புனாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பயணம் 2 தண்டவாளங்களுக்குள்ள அப்படி போனாதான் ஆயுதமேந்திய கிளர்ச்சி அரசியல் புரட்சி 2ம் சேர்ந்து போனாதான் வெல்ல முடியும்னு அவர் நம்பினார், உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கையில் இது இல்லை. இப்போ அவருடைய காலம் வேற, அவர் பிள்ளைகள் எங்களுடைய காலம் வேற. அதனால நாங்கள் முழுமையாக எங்கள் அண்ணன் கையில் இருந்த துவக்க கீழே வச்சுட்டு இந்த மக்கள்கிட்ட இருக்கிற வாக்கை கையில் எடுத்து அந்த அரசியல் அது ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்யணும். இப்போ நாங்கள் மாசத்துங்க சேகவார இருகையும் உயர்த்தியிருக்கோம். ஒன்று கருவிக்கானது, ஒன்று கருத்தியலுக்கானது. ஒன்று அறிவு ஆயுதம், இன்னொன்று அழித்தொழிக்க ஆயுதம். இதில் எந்த கையை இறக்குறது எந்த கையை தூக்குறதுங்கிறத நீங்கள் தான் பெருமக்களை முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் முடிவு எடுக்கிறான். நான் மரம் அமைதியாகத்தான் இருக்க நினைக்குது, ஆனால் காற்று அதை எப்படி இருக்க விடுவதில்லை. நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் அசையாமல் இருப்பேன். நீ எப்படி வேகமாக அடிக்கிறீங்களோ அப்படி ஆடுவேன். அந்த ஆட்டத்தை நீங்க தான் பார்த்து ஆடுங்க. கட்சி தொடங்கியதிலிருந்து இதுவரை சந்தித்த பல தேர்தலில் வந்து நீங்க வந்து தனிச்சையா போட்டியிட்டு இருக்கீங்க. இந்த தேர்தல் இது வருகின்ற 26 தேர்தலையும் கூட்டணி அமைச்சு போட்டியிடாதுன்னா இத்தனை கால ஆண்டுகள் அவங்க பின்னாடி வர தொண்டர்களோட உழைப்பு வந்து வீணா போயிருங்கிற ஒரு இது உங்களுக்கு. அப்படிப்பட்ட தொண்டர்கள் எங்ககிட்ட இல்லையே, எங்ககிட்ட இல்லை. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறதா எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற கண்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும். நீ தனித்து நில்லு, தனித்துவத்தோடு நில்லு. அதான் நாங்கள் கற்றுக்கொண்ட தத்துவம். கூட்டத்தோடு நிற்கிறவனுக்கு துணிவு தேவையில்லை, தனிச்சு நிற்கிறவனுக்கு தான் துணிவு தேவை. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தால் நீங்கள் பேசுறது சரி. நாங்கள் எப்படி உலகா 20 நாடுகள் சேர்ந்து எதிர்த்து சண்டை போட்ட போதும் தனிச்சு நின்று போரிட்ட தலைவனுடைய பிள்ளைகள். நீங்கள் எப்படி சொல்லாதீங்க. தனிச்சு நின்னா வெல்ல முடியுமா தோன்றணும். ஒரு லட்சியம் கொண்ட போராளி நீங்கள் தட்டி கொடுங்க, நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் தொண்டர்கள் தோன்றுவாங்களா, ஐயோ இதாயிருவீங்களா, மருத்துவர் மாதிரி பேசுங்க. அடுத்த நொடி சாப்பிட்றனோட ஒன்றா அது பொழைச்சிக்கிருவீங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் ஏன் நானே அதை பற்றி கவலைப்படல, என் பிள்ளைகளே கவலைப்படல. நீங்கள் ஐயோ என்ன ஆகும்னு ஒன்று வர்றது. கூட்டணி இல்லாமல் எத்தனை நாளைக்கு இப்படி தனிச்சு நினச்சி போராடுவீங்க, உங்கள் தொண்டர்களாக சுதந்திர மாட்டாங்களாங்கிறது. மறுபடி கூட்டணி வைக்க போகிறது, தம்பி விஜய் நானும் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம். எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்கிறது. இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? இப்போ வந்து எடப்பாடி பண்ணது அதிமுகவோட சீமான் 2024 கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. வந்து ஒத்த கருத்துடைய கட்சிகள் வந்து வந்துச்சுன்னா நாங்கள் தைரியமா பேசுறாங்க. அதே திமுக வந்து என்ன சொல்றாங்க, 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதிமுக பிளவுபட்டிருக்கு. இப்ப விஜய் களத்துல வராரு. இப்ப சீமான் வந்து தொடர்ச்சியா வந்து தனிச்சே போட்டு இருக்காரு. பெரிய 2026 தேர்தலில் எப்படி சிதறி கிடக்கிறது ஆளுங்கட்சி பலமா இருக்கும். அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது விமர்சனங்கள் தானே, அது விமர்சகர்கள் தானே, அதை போய் பொருட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. விமர்சனங்களை கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன களத்தில் வந்து நின்று பேசணும்ல மக்களுக்கு. ஒரு தலைவன் என்பவன் இங்கே பாருங்க,
அந்த அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களோடு வாழ்ந்து அவங்களோட அங்கிருந்து வந்தவனா இருக்கணும். பசி அறிஞர் 2 வேளை பட்டி கிடந்தா பசின்னு அருமை தெரியும். அப்படி இருக்கிறவங்க தானே தலைமை ஏற்று போக முடியும். தண்ணின்னு எழுதுனா தாக நிற்காதுல்ல. தலைமைக்கு அதிகாரம் வேணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம அதிகாரத்துக்கு வந்தா தானே பிரச்சனையை சரி பண்ணலாங்கிற ஒரு கேள்வி. சரி பண்ணலாம். யார் தரணும்? மக்கள் தரணும். நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும். மக்கள் நம்பிக்கை வரும்போது எங்களுக்கு தருவாங்க. அதுக்காக சமரசம் செய்ய முடியாதுல்ல. யாரோட சேர்ந்து அதிகாரத்தை பண்ணுவீங்க? இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களை இயக்குறதெல்லாம் யாரு? நாங்கள் செய்யலை. முருகன் மாநாடு யாருக்காக செஞ்சீங்க? முருகன் நேற்று தான் இந்த வயலை எடுத்துட்டு போய் பழனியில் உட்காந்த மாதிரியே திடீர்னு முருகன் மாநாடு போடுறீங்க. எதுக்கு போடுறீங்க? இப்போ தான் பெண் காவலர்களுக்கு மருத்துவ அந்த 1 ஆண்டு விடுமுறைங்கிறீங்க. 1 ஆண்டு விடுமுறை சம்பளத்தோடு கொடுப்பங்கிறீங்க. இப்போ தான் எங்கள் பிள்ளைகள்லாம் கர்ப்பிணி ஆகுறாங்களா? அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது பேச வேண்டிய தேவை வருது. நடிகர்கள் கடந்த விமர்சனம் இருந்தது. விஜய்க்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு திரைப்படத்தில் இருந்துட்டு ஒரு நாடான ஆசையோடு வர்றாரு, அந்த தகுதி அவருக்கு இருக்கு. நீங்க திரைத்துறையிலே வந்திருக்கீங்க, அரசியல் துறையாக இருக்காரு. விஜய் வந்து திரைத்துறையில அரசியல் வராரு. விஜய்க்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை, சீனியர் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? தகுதி இருக்கா? இல்லை, ஒரு தேசிய இனத்திற்கு அதுவும் உரிமை இழந்து உணர்வை இழந்துருச்சு. அதனால தான் உரிமை இழக்குது. உடைமை இழந்து உயிரை இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு தேசிய இனத்துக்கு தலைமையேற்று நிற்கணும்னா அதுக்கு வெறும் திரைப்புகள் மட்டும் பத்தாது. எனக்கு என் தலைவன் கற்பித்தது, தமிழ் இனத்திற்கு தலைமையேற்கிற தகுதியை ஒருவர் எப்போது பெறுவாரேயானால், என்னைக்கு சாவுக்கு அஞ்சாது, மரணத்துக்கு அஞ்சாது துணிந்து நிற்கிறவர் எவரோ அவருக்கு தான் தலைமையேற்கிற தகுதி வரும். அதை எங்களுக்கு கற்பிச்சார். அதனால அந்த துணிவு அது இருக்கணும். 2வது, நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய மொழியின் பெருமை என்ன, வரலாறு என்ன, நம்முடைய நிலம், அதனுடைய வளம் என்ன, இது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக என் தம்பி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். வருவாருன்னு நம்புவோம். ஒருவேளை உங்க கொள்கையோட ஒத்து போனாங்கன்னா நீங்க 24 சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் முன்னாடி பிறந்துட்டேங்கிறதுக்காக என்னையே முச்சந்தில் வச்சு நீங்கள் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. இது மாதிரி ஒரு தடவை என் தம்பி கட்சி தொடங்கின பிறகு உங்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்கள் அண்ணனோட குட்டின்னு வைப்பீங்களா? நீங்கள் இதை எத்தனை தடவை என்கிட்ட கேட்டீங்க? ஒரு தடவையாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை கொடி அறிமுகத்தில் கேட்டீங்களா? மாநாடு முடிஞ்சோன்னா அவர் உங்களை சந்திப்பார்ல, எங்கள் 26 தேர்தலில் நீங்கள் தனிச்சு நிற்பீங்களா, கூட்டணி வைப்பீங்களா? கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க. என்னையே நான் கேட்குறீங்க. இப்போ நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், நான் இப்போ சொல்கிறேன். அவர்கிட்ட கேளுங்க. இல்லைங்க நான் எங்கள் அண்ணன் கூட போவேன்னா அன்னைக்கு யோசிப்போம். என்னையவே பேச வைக்கிறீங்க. ஏதோ நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா பாதிப்பு சோதிப்புலாம் கிடையாதுங்க. கோட்பாட்டு அளவில் எது ஈர்க்கப்படுது? அவர் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞராக இருக்காரு. அவரை திரையில் பார்த்து ரசித்த ரசிகர்கள் அவர் மேலே ஒரு பேரன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் வந்தா ஏதாவது நல்லது செய்வாரா, இதுல இருந்து ஏதாவது மாறுதல் செய்வாரா ஒரு நம்பிக்கை. சரி, மற்ற கட்சிகளை தாண்டி திமுக தான் என்னைய கடுமையா இருக்குது. ஏகப்பட்ட வழக்குகளை போடுது, நெருக்கடி கொடுக்குது, எல்லா இடையூறும் செய்யுது. அது ஏன் செய்யுது? ஒன்றிய அரசுன்னு தானே தம்பி சொல்ல முடியும். இந்தியா, தட் இஸ் பாரத், ஷேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யாரு? அரசியலமைப்பு சட்டம். ஆல் இந்தியா ரேடியோ தானே, இந்திய ரேடியோ இல்லை. மாநிலங்கள் அவைதான். அது எது? மாநிலங்கள் அவைதான். அது ராஜ்யசபா மெம்பர்னு வைக்கிறேன்னு, அது மாநிலங்கள் அவைதான். இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம், ஒன்றியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன். அது மாதிரி இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான். அந்த ஸ்டேட்டை விட்டுட்டு யூனியன் வச்சுட்டான். இதுல போய் குழப்பிக்காதீங்க. ஒன்றிய அரசுன்னு சொல்ல முடியும். அதுக்காக எங்களுக்கு இந்த நாட்டு பற்றுல எல்லாம் பேசக்கூடாது. நாடு என்னது? செக்கிழுத்தவன் பேரன், தூக்குலதவன் பேரங்க நாங்க. நீ எனக்கு நாட்டு பற்றெல்லாம் கற்பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? விடுதலை போராட்டம்னா என்னன்னே தெரியாம நீங்க விலகி நின்ன வேடிக்கை பார்த்த பயிலெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு நாட்டுப்பற்று அப்படின்னா, நீ பாரத மாதாக்கு ஜெயின்னா நாங்க மயங்கிடுவோம், நம்பிடுவோம். நீ பெரிய தேசப்பற்றாளன். ஒரு விடுதலை போராட்டத்தில் நீ பங்கேற்ற ஒரு போராட்டம் சொல்லுங்கிற, நீ சொல்ல மாட்டேங்கிற. நீ எனக்கு நாட்டுப்பற்ற போதிப்ப. என்ன என்ன இருங்க தம்பி, நீங்க இந்த கேட்டீங்கள தம்பி, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான்.
ஒரு போராட்டம் கூட போராடாதவன் பாராளுமன்றத்தில் இருக்கான், பதவியில் இருக்கான், பாரதிய ஜனதாவில் இருக்கான். இதான் போராட்ட வரலாறு. சந்தேகம் இருக்கா? இல்ல தெளிவாயிட்டியல்ல விடு. திமுக பரவாயில்ல மாநாட்டில் துறைமுருகன் வந்து திமுக இடுப்புல இருந்த துண்டை தோல்ல போட்டா கீழே அம்மனமா இருந்தமா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த துண்டை அப்படியே வச்சுட்டு தோல்ல ஒரு துண்டு போடணும். அப்படின்னா நாங்க என்ன அம்மனமா கோமணம்ல அப்படி கோமணம் கட்டாம அம்மனமா தெரிஞ்சோமா? இதெல்லாம் அசிங்கப்படுத்துறதா இல்லையா? பெரியார் வந்து அவர் சொல்றாரு ஒருத்தர் RS பாரதி என்கிட்ட, சீமா பாட்டிக்கெல்லாம் நாங்க தான் ரவுக்க போட்டோம்னு. என் பாட்டிக்கு போட்டீங்க, கருணாநிதி அம்மாவுக்கு போடல. ஏன்? இதெல்லாம் கொழுப்பான பேச்சு இல்ல. ஒரு பெரிய மனுஷன் பேசுறதா? சீமா பாட்டிக்கே திராவிட இயக்கம் நாங்க வந்து தான் ரவுக்க போட்டு விட்டோம். யோ, உன் கட்சி தலைவருடைய அம்மாவே சும்மா நிக்குதப்பா, அதுக்கு ஒரு ரவுக்கையை போட்டு விட்டுவாப்பா. இங்க பாருங்க, அது ஒரு காலம். நீங்க பேசுனது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். அது வார்த்தை ஒவ்வொன்றும் தோட்டா மாதிரி பாயும். சும்மா அப்படி போயிட்டு கூடாது. என்ன விடுங்க, எங்க தங்கச்சி தம்பிகள்கிட்ட பேசி தப்பிக்க சொல்லுங்க பாப்பா. உங்களை முழுக்க அரசியல் பொருத்தப்பட்ட எழுச்சி மிக்க இளைஞர்களின் படம் இது. சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தது போயிட்டு அப்படி தெரிய முடியாது. இங்க ஒழுங்கா பாடம் நடத்தணும், கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இங்க பாடம் ஒழுங்கா நடத்தணும். இல்லாத மாதிரி நீங்க அப்படியே பல்லு படாம கடிக்கிறீங்க மாதிரி நிலவுது போகுது. 100 ரூபா அந்த காசு செல்லா காசு வெளியிட்டதுக்கு என்ன ஆட்டம்? இதே ஆளுநரை மாத்தணும் அப்படின்ட்டு அப்புறம் அவர் கையை பிடிச்சா அப்படியே ஒன்னா விருந்து சாப்பிடுறீங்க. ஆளுநர் மாளிகையில் இது வேற ஆளுநரா? சலவைக்கு போட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்களா? அதே ஆள் தானே. என்ன நீங்க பண்றதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொடுமை. இங்க பாருங்க, நீங்க எழுதி வைங்க. உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்றேன், ஒருவேளை ஐயா சந்திரபாபு நாயுடு, ஐயா நிதிஷ்குமார் இந்த ஆட்சியில இருந்த அப்படி அந்த ஆதரவுல இருந்து விலகுனா தன்னுடைய 22 உறுப்பினரோட உள்ள போய் ஐயா ஆதரவு கொடுப்பாரு. நீங்க இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. உலகின் எல்லா தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, குறிப்பா ஈழத்தமிழர்களுக்காக உங்களுடைய வலிமையான. நீங்க உலக தமிழர்களுக்கு மட்டும்தான் நாங்க பேசுறோம்னு நீங்க சொல்றதே நான் எதிர்க்கிறேன். அவர் ஒரு இப்ப ஊடகவியலாளர் தான். இருங்க அப்படி சொல்லுது. உலக மானுடர்கள், உலக உயிர்களுக்கு அரசியல் பேசுறோம். நீங்க இதுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குறீங்கன்ற. 2 விழுக்காடு தான் தண்ணி இருக்கும்போது அதை 20 விழுக்காடு ஆக்குறது எப்படின்னு சிந்திக்காம எப்படா 2 விழுக்காடு தண்ணியை வித்தா சம்பாதிக்கலாம்னு நினைச்ச மனித மூளை தாண்டா இந்த உலக உயிர்களுக்கு செஞ்ச துரோகம்னு பேசுறது வந்து தமிழர்களுக்கா? இருங்க, புவி வெப்பமா அதை தடுக்கணும்னா மரம் வளர்க்கணும்டா அந்த அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன தமிழர்களுக்கு மட்டுமா? உலக உயிர்களுக்கான அரசியலை செய்யறோம். நீங்க திடீர்னு எங்களை வந்து எங்க தாத்தா சொன்ன மாதிரி குட்டைகள் அடைக்காதீங்க எங்களை. நாங்க பெருங்கடல். சொல்லுங்க. சரி, ஈழ தேசத்தில் தற்போது பொதுவாக ஈழ தேசிய அரசியலுக்கு நாம் தமிழருக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளது. ஈழ தேசத்தில் தற்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி தொடங்குகிறது. அரியணை திறன் என்ற ஒரு வேட்பாளரை பொது தமிழ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதற்காக நீங்கள் நாம் தமிழருக்கு சார்பாக அந்த ஈழ தேச மக்களுக்கு கூற விரும்புவது என்ன? அது ஒன்று. இரண்டாவது, இது ஈழ தேச மக்களின் உள்ளேயே அவர்களுடைய ஒரு எப்படி இல்ல புரியுது. இப்ப நீங்க இல்ல இப்ப வந்து இப்ப நாங்க வந்து வென்று அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்களுடைய கனவு. ஆனால் அதுக்கடையில தமிழ் தேசியன மக்கள் எங்களுடைய அரசியல் புரிதல் என்ன, எங்களுடைய ஓர்மை எவ்வளவு. நீங்க தேவேந்திரன் நிறுத்தினா தேவர் போட மாட்டாரு, படையாச்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டாரு. இந்த மாதிரி பிளவுகள்லாம் இருக்குது. இந்து நிறுத்தினா இஸ்லாமியர் போட, இதெல்லாம் இல்ல. நாங்க தேசியன மக்களா திரள்கிறோம்ங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது அவசியப்படுது. அதுக்காகத்தான் நாங்க தொடர்ச்சியா தனியா நின்று எவருடைய வாக்கு இல்லாம நாங்க நின்று இது இந்த 36 லட்சம்னா எங்க வாக்கு அப்படின்னு நாங்க சொல்ல முடியுதுல. இது எந்த கட்சி சொல்லும்? சொல்லுங்க, எந்த கட்சி சொல்லும்? இந்தியாவில தம்பி நீங்க கேட்டுங்க, இந்தியாவிலே சந்திரசேகர் ராவ் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அம்மா மாயாவதி அதுக்கு இணையா தனிச்சு நின்று வாக்கை பெற்று 8 விழுக்காட்டுக்கு மேல பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்க ஒரே கட்சி இந்தியாவில் நாம் தமிழ் கட்சி தான். இதை நீங்க பேச மாட்டீங்க, நாங்க சொல்லணும்ல. அப்படி இருக்கும்போது அதே அரசியல் மாதிரி இன்னைக்கு இலங்கையில வந்து அதிபருக்கு நாங்க வரல, அது வேற. ஆனால் தமிழ் மக்கள் உணர்வாக நாங்க ஒன்றா நிக்கிறோம். எங்களுக்கான உரிமைங்கிறது தனித்தமிழ் ஈழ சோசலிச குடியரசை தவிர எங்களுக்கு தீர்வு இல்லை. சும்மா அந்த அதுக்குள்ள ஒரு தீர்வு, இதுக்குள்ள ஒரு தீர்வு, அப்படி அது இல்லை. அதனால அந்த நிக்கிற அந்த ஓர்மித்த கருத்தோடு நிக்கிற பொது வேட்பாளரை
நம்ம ஆதரிக்கிறோம். அதுல அது வந்து சுயநிர்ணய உரிமைக்கு அது பக்கபலமாக இருக்குமா இந்த தேர்தல் முடிவு? அது அவங்க என்ன சொல்லுவாங்க, சுயநிர்ணய உரிமை மூலமா போய் தனித்தமிழில குடியரசுக்கான பொது வாக்கெடுப்பை எடுக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரே இதுதான் ரெஃபரண்டம்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி. திராவிட கட்சிகள் போல அங்குள்ள தமிழரசு கட்சி இதற்கு எதிர்ப்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி இந்த தமிழ் மக்களின் வாக்கு வலிமையை ஓர்மைப்படுத்தி காட்டணுங்கிற அந்த நோக்கம் வந்து மிகச்சரியானது. அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இந்த நிலத்திலே நாங்கள் அதான் பண்றோம். நாங்கள் வந்து இந்த கட்சியோட போனால் வெள்ளலாம் 2 சீட்டு எடுக்கலாம், 3 சீட்டு வெள்ளலாம், 2 பாராளுமன்றம் போகலாம். அது இல்லை. சீட்டுக்கு நோட்டுக்கு கைகட்டல. நாட்டை ஊரான்ட்ட கொடுத்துட்டு 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுற அந்த அரசியலை என் முன்னவர்கள் செய்ததை நாங்கள் செய்ய விரும்பலை. ஏன்னா இது கற்றறிவு இல்லை, பட்டறிவு. படிப்பறிவை விட பட்டறிவு. எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையை இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அது வந்து நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பற்றி இல்லை. நாடே அழிக்கப்பட்டுருச்சு, மொத்த இனமும் கொல்லப்பட்டுருச்சு. ஆனால் எந்த நிலையிலையும் நாங்கள் ஒன்றா வெட்டிய மரத்தின் வேர்ல இருந்து மொத்தமாக துளிர்க்கிற மரம் போல நாங்கள் எழுவோம்னு காட்டுறதுக்கு ஒரே கூர்மையாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி அடிக்கிறது தான் சரியா இருக்கும். இது என்ன கேள்வி? ஆமா என்னங்க நான் போட்டியிடாம எப்படிங்க இருப்பேன்? ஏங்க கப்பலை இல்ல கப்பலை நான் தானே ஓட்டணும். அப்ப நீங்க கப்பல்ல வருவீங்களான்னு கேட்டீங்கன்னா எப்படி? நான் எதிர்த்து மோதி வீழ்த்துற அளவுக்கு இங்க ஒருத்தரும் தலைவர் இல்லை. அதனால அதை விடுங்க. என் தத்துவம் தான் தலைமை இருக்கும். நாங்க எடுத்து வைக்கிற கொள்கை. நீங்க இந்த வாட்டி 26 தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ளும் போது நாங்க எப்படி ஆட்சி செய்வோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதை பாருங்க. அது இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சி தான் செய்தான்னு பாருங்க. அதுக்கப்புறம் 2003 டாஸ்மாக் மதுபான விற்பனை வந்து 3 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. இப்ப 2023 52 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. இந்த இது இருக்க சூழ்நிலை இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா குடிங்க, நல்லா குடிச்சு நாட்டை வளங்க, இது பண்ணுங்க. வேற நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? படிப்பகங்களை திறந்தவனை மறந்துட்டு குடிப்பவங்களை திறந்தவனை கொண்டாடிட்டு இதெல்லாம் இந்த 70 ஆண்டுகால 75 ஆண்டுகால பவள விழாவில் வருதா? இந்த சாதனையெல்லாம் நீங்க தான் கேட்கணும். நீங்க எதுக்கு எனக்கு ஆட்சியில பங்கு உனக்கு எதிர்பார்க்கல? அப்ப 18 ஆண்டுகள் இந்திய ஒன்றிய அரசுல பங்கு எதுக்கு வைத்தீங்க? நீங்க கூட்டணி தானே வச்சீங்க காங்கிரஸோட. அப்பயும் அந்த அமைச்சரவையில் எதுக்கு பங்கு கேட்டி வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? காங்கிரஸ் ஆட்சியில பங்கு, ஐக்கிய குஜராத் ஆட்சியில பங்கு, தேவேகவுட ஆட்சியில பங்கு, பிபி சிங் ஆட்சியில பங்கு, வாஜ்பாய் ஆட்சியில பங்கு. அப்படின்னா சரி பெருமக்களை நீங்க ஆட்சியில யாருக்கும் அதிகாரத்துல பங்கு தர வேண்டாம். தராத. நீ சரியான சிங்காதி சிங்க தனிச்சு நின்று வெல்லு. இந்த அவர் சொல்றாருல 100 ஆண்டு வரும் 24 200 அடிப்போம். நீங்க என்ன சொன்னீங்க? 200 அதான் முதல்வருக்கு நீங்க சொல்லுங்க. அவர் கேட்கிறாருங்க தனிச்சு நின்று வெல்லுங்களேன். தனிச்சு நின்று வெல்லுங்க. 75 ஆண்டுகள சாதனையை சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தலா வரப்போற உள்ளாட்சி தேர்தலா கூட அதுக்கப்புறம் 2026 தேர்தலா இருக்கட்டும், சீமானோட கொள்கையை ஏற்று அவர் தலைமையை ஏற்று எந்த கட்சியும் வரனாலும் தலிச்சுதான் போட்டினே எடுத்துக்கலாம். எந்த கட்சியும் வந்தாலும் வரல. நான் சொல்லிட்டேன், திராவிடம் இந்திய அதோட உடன்பாடு இல்லை. தேர்தல் இந்த கோட்பாட்டுக்கு மாற்றாதான் நாங்கள் இந்த கட்சியை உருவாக்கணும். நாங்கள் திராவிடரும் இல்லை, இந்தியரும் இல்லை, தமிழர்கள். எங்களுக்கு சாதிய மத அடையாளங்கள் அல்ல. எங்களுக்கு நாங்கள் தமிழ் தேசியர் என்பதுதான் எங்களுக்கு அடையாளம். எதில் இந்த கருத்தியல்ல உறுதியா நின்று நான் தனிச்சு தான் போட்டிருக்கேன். என்னால எல்லாருக்கும் பாதிப்புன்னு இருந்தீங்க, இப்ப திடீர்னு பாதிப்புங்கிறீங்க. எனக்கு நல்லா இருக்கு, எந்த பாதிப்பும் கிடையாது. வேற ஏதாவது அதுல அதை வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்லணும். நான் கூட திரும்ப சொன்னேன், நீங்க ஏன் கோயிலா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கணவரை முதலமைச்சர் ஆக்குனதே நான் தானே. 63 இடத்தை தீர்மானிச்சது நாங்க. அவங்க வென்ற 34 இடத்துல அவங்க 1100 500 அங்க 15,000 18,000 22,000 வாக்குகளை வச்சிருக்கேன். நான் கெஞ்சி சொன்னேன். அது கேட்க வேண்டியவர் கேட்கல. அதனால இன்னைக்கு சிக்கல். திருப்பி இந்த 26 ஆட்டத்துல அப்புறம் பார்ப்போம்.